வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம வந்து விஜயதசமிக்காக இல்ல பூஜைக்காக எல்லாம் நம்ம பொரி வாங்குவோம். அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொரி வந்து நிறைய டைம் நமக்கு வேஸ்டா போகும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாம ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் ஒரு மசாலா பொரி பண்ணிடலாம். இந்த மசாலா பொரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் ஒரு மாசம் வச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றேனே தவிர, பண்ணதுக்கு அப்புறம் அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கடகடன்னு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டோ ஏதாவது பேசிக்கிட்டே சாப்பிட்டோம்னா அவ்வளவு சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த மசாலா பொரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மசாலா பொரி பண்றதுக்கு ஒரு 100 கிராம் பொரி எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மசாலா வேணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த பொரியில சேர்க்கறதுக்கு நான் கொஞ்சம் ஓமப்பொடி பண்ண போறேன். அதுக்கு 1 கப்பு கடலை மாவும் 1/4 கப்பு அரிசி மாவும் எடுத்துட்டு இருக்கேன். இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து ஓமப்பொடி வாங்கி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓமப்பொடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல கடலை மாவு எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாவு வந்து நான் ஆல்ரெடி சலிச்சு வச்சிருக்கேன். அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்க, இந்த மாதிரி நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து நான் இந்த மாதிரி சிலிண்டர்கள் ஷேப்ல நீளமா பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ இந்த மாவு வந்து ஓமப்பொடி அச்சில் புழிய போறோம். லேசா வந்து உள்ள நான் எண்ணெய் தடவி விட்டுருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாவை இதில் போட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஓமப்பொடி புழிஞ்சிடலாம். இந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக புழிஞ்சுப்போம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுருவோம். பாருங்க, நல்லா ஓசை அடங்கியாச்சு. இந்த முறுக்கு நல்லா ஃப்ரை ஆயாச்சு. நம்ம எடுத்துடலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 4-5 நிமிஷத்துக்குள்ள நல்லா வந்து மொறுமொறுன்னு நல்லா பொரிஞ்சிடும். இப்போ ஒரு வடித்தட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரிஞ்சு எடுத்துப்போம். 4 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நம்ம வந்து எண்ணெயில பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில போட்டு இப்படி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா வந்து பொரிஞ்சிடும். பாருங்க, வேர்க்கடலை நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். கருவேப்பிலையை நல்லா பொரிச்சு எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம பொரிச்ச எல்லாமே சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பொரியை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கடாய் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வறுக்கிறது ஈஸியா இருக்கும். இது வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா மொறுமொறுன்னு வறுக்கிறதுக்கு. பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், பூண்டு எல்லாம் சேர்த்து அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் வந்து இப்போ ஆன் பண்ணலை. இது இப்போ அந்த நல்ல எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், எண்ணெயோட நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம பொரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மசாலா வந்து பொரியில நல்லா கோட் ஆகணும். பாருங்க, பொரியில வந்து இந்த நம்ம போட்ட மசாலா ஃபுல்லா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கோட் ஆயிடுச்சு. பொரியோட கலரே மாறி இருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொரியில நம்ம ஓம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து தேவையான அளவுக்கு நல்லா அப்படி உதுத்து விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வேர்க்கடலை சேர்த்துப்போம், கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். புழிஞ்சு வச்ச இந்த ஓம பொடி ஃபுல்லாவே நான் சேர்த்துட்டேன். இந்த அளவு பொரிக்கு இது கரெக்டா இருக்கு. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அருமையான மசாலா பொரி இவ்வளவு குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சத்தம் பாத்தீங்களா, எவ்வளவு நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். எவ்வளவு மொறு மொறுன்னு இருக்கு பாத்தீங்களா, செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த பொரி ஒரு டம்ளர் காஃபி அல்லது டீ உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போதுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மசாலா பொரி பண்ணி வச்சுட்டு இதில் வந்து
பொடியா கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி போட்டு கொஞ்சமா லெமன் புழிஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இந்த மசாலா பொரியை ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா பூஜைக்காக மட்டும் இல்ல, இந்த மசாலா பொரி பண்றதுக்காகவே நீங்க பொரியை வாங்கிடுவீங்க. இந்த மசாலா பொரியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.